புரட்சி தலைவராலும் பொன்மன தலைவி அம்மாவாலும் இந்த இயக்கம் உருவாகி கட்டி காத்து இன்றைக்கு வலிமை மிக்க எஃகு கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டில் அமரும் அமரும் அமரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. காரணம், தனி ஒரு மனித வரலாறு. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்த்தவர் நான் மனித குலத்தில் வணங்குகிறேன். என் மனித குல மாணிக்கம், மனித குல தெய்வம் புரட்சி தலைவர் இதயம். தமிழ் இனத்தினுடைய தலைவர் அவர். தமிழ் இனத்தினுடைய ஒன்றுபட்ட உலக தமிழர்களை ஒன்றுபட்ட உலக தமிழர்களுடைய தலைவர் அவர். அவர்தான் 5ஆம் தமிழ் உலக தமிழ் மாநாட்டை முதலில் நடத்தி காட்டியவர். உலக தமிழ் மாநாடு 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை முதலில் நடத்தி காட்டிய அற்புதமான தலைவர். இயக்கம் ஆரம்பித்த 6 மாத காலத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை 1.25 லட்சம் வித்தியாசத்தில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி, அன்றைய முதல்வர் கருணாநிதி, அன்றைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் தேர்தல் களத்தில் புரட்சி தலைவரை எதிர்த்து போராட்டம் செய்து பார்த்தார்கள். போட்டியிட்டு வென்று விடுவோம் என்று சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் டெபாசிட் இழக்க செய்தார். டெபாசிட் இழக்க செய்து 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்திலே இந்த இயக்கத்தை வெற்றி பெற செய்தவர் 6 மாத காலத்தில். கழகம் தொடங்கி 6 மாத காலத்தில் அன்று தொடங்கிய அந்த வெற்றி அவர் மறைவு வரையிலும் தமிழகத்தை எவராலும் என்றும் செய்ய முடியவில்லை. அவரை தவிர வேறொரு முதல்வர் இல்லை. அவர் இருக்கும் வரை அவர்தான் முதல்வர், அவர் இருக்கும் வரை அவர்தான் முருகம் என்று வரலாற்றை படுத்தி காட்டிய அந்த அற்புதமான உலக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை அவருக்கு பின்னால் மனித குல மாணிக்கம் நாங்கள் வாழ்ந்து வணங்குகிற எங்கள் இதய தெய்வம் பொன்மன தாய் அன்னை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் வாழும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிய அந்த அற்புத தலைவியின் வழியில் நின்று, அந்த இயக்கத்தை உருவாக்கிய அந்த அற்புத தலைவனுடைய வழியில் நின்று இன்றைக்கு ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், அனைவரும் வாருங்கள் என்று சொன்ன வரலாறு யாருக்கு? அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், அனைவரும் வாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எஃகு கோட்டையாக இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டலில் அமரும் என்று அழைப்பு விடுத்த ஒரு வரலாற்று தலைவன், அருமை அண்ணன் புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கை பெற்று 2-3 முறை முதலமைச்சராக பொறுப்பு வகித்து அம்மாவிடத்தில் பாதுகாப்பை திரும்பி ஒப்படைக்க அண்ணன் ஓபிஎஸ் தலைமை அவர்களை வலிமை மிக்க தலைமையாக நாங்கள் உழைத்து உருவாக்குவது என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற அந்த சத்திய பிரமாணம்.